नहमदुहु व नुसल्ली अला रसूलिहिल करीम अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरानिल हकीम अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम फ़ी फ़र्ज़ि बिस्मिल्लाहिर रहमानिर रहीम हुन्ना लिबासुल लकुम व अंतुम लिबासुल लहुन्ना क़ाल रसूलुल्लाहि सल्लल्लाहु अलैहि वसल्लम अन निकाह मिन सुन्नती फमन रग़िब सुन्नती फलैस मिन्नी। கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரியவர்களே, தயவு செய்து நீங்கள் கேட்டிற்கு பக்கத்திலே நிற்கிறீர்களாம். அதிகமான ஆண்கள் வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால், இந்த திருமணத்திலே சென்ற திருமணத்திற்கு முன்னால் இந்த ரோட்டில் என்எச் ரோடு சிறு குழந்தை குறுக்க போயிடுச்சு. இன்னால் இல்லாகி திருமணம் சற்று தடைபெற்றது. எனவே தான் நாங்கள் உங்களிடம் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம், நீங்கள் சாலையிலே நிற்க வேண்டாம், மதர்சாக்குள்ளே வளாகத்துக்குள்ளே வந்து விடுங்கள். உங்களுக்காக இருப்பிடம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த இருப்பிடத்திலே இருந்து தயவு செய்து நல்ல செய்திகளை கேட்க வேண்டும். அதை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும். அதற்குத்தான் இந்த நிலை, இந்த ஏற்பாடு என்பதை நான் இந்த நேரத்திலே கூறிக்கொண்டு, இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கி நடாத்தி தருகின்ற எங்களது மதரசாவுடைய தலைவரும் இந்த பைத்துல் மாலுடைய தலைவரும் அரசு மதுரை மாவட்ட டவுன் ஹாதியாரும் ஆகிய மரியாதைக்குரிய மிஸ்வாயி ஹஜரத் தாமத் பரக்காத்துஹு அவர்களுக்கும், இங்கு இதுக்கு முன்னால் பேசி விடைபெற்ற கண்ணியத்திற்குரிய இந்த JMS அரபிக் கல்லூரியுடைய பேராசிரியர் அவர்களுக்கும், மதுரை மாவட்ட ஜமாத் உலமாவுடைய முன்னாள் தலைவர் மரியாதைக்குரிய ஷாவுலமீது ஹாஜியார் நன்மை ஹஜரத் அவர்களுக்கும், எங்களது நிர்வாக உறுப்பினர்களுக்கும், JMS அரபிக் கல்லூரியிலே பணியாற்றுகின்ற கண்ணியத்திற்குரிய பேராசிரியர் அவர்களுக்கும், இங்கு வருகை தந்திருக்கின்ற ஆங்கில பேராசிரியர்கள் மற்றும் மேத்ஸ், சயின்ஸ், சோசியல் இதை கற்பிக்கக்கூடிய பேராசிரியர் அவர்களுக்கும், இங்கு சென்னையில் இருந்து எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கக்கூடிய சாதிக் பாட்சா ஹாஜியார் அவர்களுக்கும், மரியாதைக்குரிய ஹசன் ஹாஜியார் அவர்களுக்கும், ஜாபர் ஹாஜியார் அவர்களுக்கும், மற்றும் எங்களுக்கு நாங்கள் கொடுக்கின்ற துணியை தவிர மேற்கொண்டு பல துணிகளை கொடுக்கக்கூடிய அண்ணன் ஹாஜியார் அவர்கள் வந்திருக்கிறார்கள். பெண்களுக்கும் ஆண்களுக்கும் அவர்கள் துணி கொடுக்கிறார்கள். அவர்களையும் வந்திருக்கக்கூடிய அனைவர்களையும் வருக வருக என்று சொல்லி வாழ்த்தி, நாங்கள் எங்களுடைய அழைப்பை ஏற்று சேலத்திலே இருந்து வந்திருக்கக்கூடிய இந்த உலகம் தழுவிய எங்கே தமிழர்கள் வாழுகிறார்களோ அந்தந்த இடத்திலே இருந்து இந்த மார்க்கத்தை தன்னுடைய சொல்முரசா உலகத்திற்கு அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய மௌலானா மௌலவி அல்ஹாஜ் பாக்கவி ஹஜரத் தாமத் பரக்காத்துஹு அவர்களையும் வருக வருக என்று சொல்லி ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நான் விடைபெறுகிறேன். இந்த சபை இருக்கிறதே பைத்துல் மால், இந்த பைத்துல் மால் 1982 நாங்கள் ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட இப்போ 2024 ஆக 40 வருடங்கள். இந்த 40 வருடங்களிலே 9887 குமர்களை நாங்கள் முடித்திருக்கிறோம். 987 குமர்களை நாங்கள் இதுவரையும் முடித்திருக்கிறோம். இது 1982 ஆரம்பிக்கப்பட்ட இந்த சபை, இந்த பைத்துல் மால் 987 குமர்கள். இதிலே சிறந்த குமர்களாக, சிறந்தவர்களாக, எந்த நிலையும் இல்லாதவர்களாக, தலாக் என்ற நிலையோ குலா என்ற நிலையோ வராத அளவிற்கு நாங்கள் ஃபில்டர் பண்ணி தருகிறோம். 10 குமர்களுக்கு நாங்கள் ஏற்பாடு செய்தோம். 4 குமரை ரிஜெக்ட் பண்ணினோம். ஏனென்று சொன்னால், எது சந்தேகப்படுகிறோமோ அந்த சந்தேகத்தை நாங்கள் நிப்பாட்டி விடுவோம். ஏனென்று சொன்னால் அதிலே சில குளறுபடிகள் இருக்கும், எங்களுக்கு தெரியும். அதன் காரணமாகத்தான் அந்த 4 குமர்களை நீக்கிவிட்டு 6 மணமக்களை நாம் தேர்வு செய்தோம். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, 2001 திருமணம் முடிக்கப்பட்ட
மணமக்கள் அவர்களுக்கு பிறந்த குழந்தை, அதற்கு வயது இப்பொழுது 20 வயது. அந்த குழந்தைக்கு இப்பொழுது திருமணம். 2001 இந்த பைத்துல் மால் மூலமாக திருமணம் முடிக்கப்பட்டது. அந்த தாயும் தகப்பனும் வந்திருக்கிறார்கள். அவருடைய குழந்தைக்கு இப்பொழுது இங்கே திருமணம் நடைபெறுகிறது. அதே நேரத்தில் போன வருடம் பேத்திக்கு திருமணம் முடிபெற்றது. பேத்திக்கு அவருக்கு முடித்து, அவருடைய மகளுக்கு முடித்து, அவருடைய மகளுக்கும் நாங்கள் திருமணம் முடித்தோம். இந்த 40 வருடத்தில் இதனுடைய கேட்பதற்கு சொல்லுகிறார்கள், பள்ளியிலே முடித்தால் ஒரு ஆலிம் தான் வருவார்கள். அல்லாஹும்ம அல்லி பைனஹுமா கமா அல்லத்த பைன ஆதம் ஹவ்வா என்று துஆ செய்வார்கள். ஆனால் இங்கு எத்தனை உலமாக்கள் இருக்கிறார்கள், எத்தனை ஹாஃபில்கள் இருக்கிறார்கள். இவர்களுடைய துஆக்கள் எல்லாம் எங்களுக்கு வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பைத்துல் மாலிலே நாங்கள் திருமணம் முடிப்பதற்கு ஆசைப்படுகிறோம் என்கிறார்கள். மரியாதைக்குரியவர்களே, இந்த உலமாக்களுடைய துஆக்கள், உங்களுடைய துஆக்கள், ஹாஜிமார்களுடைய துஆக்கள், இந்த குழந்தைகளுடைய துஆ, பச்சளம் குழந்தைகள், இதுவெல்லாம் 12 ஜுஸ் 14 ஜுசுக்களை 30 ஜுசுக்களை மனப்பாடம் செய்த ஹாஃபில்கள் இருக்கிறார்கள். அந்த குழந்தைகள் கையேந்துகின்ற பொழுது, யா அல்லாஹ், இந்த மணமக்களை கியாமத் நாள் வரையும் அவர்களை பாதுகாத்து மறுமையிலும் ஒன்றாக சேர்த்து வைப்பாயாக என்று அந்த குழந்தைகள் நாம் துஆ செய்கின்ற பொழுது, அந்த குழந்தைகள் ஆமீன் சொல்லுகின்ற பொழுது, இங்கு இருக்கக்கூடிய மலக்குகள் அவர்களும் ஆமீன் சொல்லுகின்ற பொழுது, உலமா பெருமக்கள் ஆலிம் சொல்லுகின்ற பொழுது, ஹாஃபில்கள் ஆலிம் சொல்லுகின்ற பொழுது, ஹாஜிகள் ஆலிம் சொல்லுகின்ற பொழுது, அது அல்லாஹ்வுடைய அரசிலே எட்டப்படுகிறது. இந்த மணமக்கள் நல்ல சீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒன்றை சொல்லி விடைபெறுகிறேன். ஏனென்று சொன்னால் 11:30 மணிக்கு அவங்களுக்கு மை கொடுக்கணும். நாங்கள் நிர்வாகம் பேசி முடித்தோம். அதற்கு ஒன்றை சொல்லுகிறேன், மரியாதைக்குரியவர்களை, தாயையும் தாரத்தையும் பாருங்கள். தாயையும் தாரத்தையும் பார்த்தால், மனைவியை பார்த்தால் ஒரு பக்கம், தாயை பார்த்தால் தாய்க்குத்தான் அதிகம் நாம் கண்ணியம் கொடுக்கப்பட வேண்டும். இங்கு பாருங்கள், நபீன ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் முதலிலே மணமக்களாகத்தான் இருந்தார்கள். முதலிலே இந்த உலகத்திலே மணமக்களாகத்தான் வந்தார்கள். அவர்களுக்கு பிறகுதான் சீத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மற்ற மக்கள் வந்தார்கள். அவர்கள் முதலில் மக்களாக இந்த உலகத்திற்கு இறக்கப்பட்டார்கள். அதற்கு பிறகு தாயாக தந்தையாக மாறினார்கள். நம்முடைய தாய் தந்தை பிறப்பதற்கு நாம் பிறப்பதற்கு தாய் தந்தை காரணம். அந்த தாய் தந்தையர் முதலிலே மணமக்களாகத்தான் இருந்தார்கள். எனவே அந்த மணமக்கள் தான் இந்த மணமக்களாக இதற்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் அது சாலிகான குழந்தைகளாக ஆக வேண்டும் என்று வேண்டி விரும்பி 1000 காலத்து பயிர் என்று சொன்னார்கள். பேசும் பொழுது 1000 காலத்து பயிர் அல்ல, அது ஒரு ஆயுள் கால பயிர். சுவனத்திலே நிச்சயிக்கப்படுகிறது என்று சொன்னார்கள். ஆம், சுவனத்தையே நிச்சயிக்கப்படுவது திருமணம் தான். நாம் எப்படி நடந்து கொள்கிறோமோ, அல்லாவுக்கும் அல்லாவுடைய ரசூலுக்கும் எப்படி நாம் நடந்து கொள்கிறோமோ, நம்முடைய குழந்தைகள் அது ஒரு ஆலிமாக, அது ஒரு ஹாஃபிலாக, அந்த குழந்தை சீதேவிகளாக வருகின்ற பொழுது, அது வலிமார்களாக மாறக்கூடிய தன்மை வருகின்ற பொழுது, இந்த நிலை தாயும் தந்தைக்கும் அது சுவனத்தை வாங்கி தரக்கூடிய நிலை இந்த திருமணம் தான் என்பதை இந்த நேரத்திலே கூறி விடைபெறுகிறேன். வாஹிதான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.